வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பரோட லாஸ்ட் நாளான 30ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில் நமக்கு நேற்று செப்டம்பர் 28 and 29க்கான ஃபிளாஷ்பேக் ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். நம்ம கரூரில் இந்த கூட்ட நெரிசல்னால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதை விசாரிக்கிறதுக்காக ஒரு நபர் ஆணையம் அமைச்சாங்க. யார் அந்த ஆணையம் அப்படின்னா அருணா ஜெகதீசன் அவர்கள். அடுத்த கேள்வி நமக்கு இந்தியாவிலே முதல் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் கடற்பசு பாதுகாப்பு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம். அந்த நார்தன் பார்க் பே அந்த நமக்கு புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டங்களை உட்படுத்தியது. அடுத்த கேள்வி இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள் ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படின்னா 93. ஆல்ரெடி 91 இருந்து இப்போ பீகாரில் 2 எண்ணம் புதுசாக ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். கோகுல் ஜலஷே அப்படிங்கிறதும் உதய்பூர் ஷீல் அப்படிங்கிற 2 இடங்கள் எங்கன்னா பீகாரில். அதுக்கடுத்து தீன்தயாள் லாடோ லக்ஷ்மி யோஜனா தீன்தயாள் லாடோ லக்ஷ்மி திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ள அப்படின்னா ஹரியானா. பெண்களுக்கு மாதம் 2100 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். அடுத்த கேள்வி பிரதமரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா இது பெண்களுக்கு 10,000 வழங்கக்கூடிய திட்டம். இது எங்க அப்படின்னா பீகார்ல. அடுத்த கேள்வி நமக்கு வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் எங்கே நடைபெற்றது அப்படின்னா நியூ டெல்லியில். நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்ல்டு ராபிஸ் டே செப்டம்பர் 28. அதுக்கடுத்தது உலக நதிகள் தினம் லாஸ்ட் சண்டே செப்டம்பர் 28. அதுக்கடுத்தது நேற்று உலக இதய தினம் வேர்ல்டு ஹார்ட் டே செப்டம்பர் 29. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம் மக்களே. செப்டம்பர் 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸில் முதல்ல நேஷனல் நியூஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நேஷனல் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு சட்டம் இப்போ ஒரு சட்டம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சட்டம் அந்த சட்டம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊரில் ஆர்மியும் சரி இல்லை சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸும் சரி இவங்க எந்த ஒரு மக்களையும் நினச்ச நேரத்தில் அவங்க போயிட்டு அரெஸ்ட் பண்ணலாம், போய் விசாரிக்கலாம், போய் சுட்டு கூட தள்ளலாம். இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்படி ஏதாவது சட்டம் இருக்குதா? பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கும் சார். இப்போலாம் எப்படி இருக்கும்? இப்போவும் இருக்குது. அது இன்னுமே சில மாநிலங்களில் அமல்லையும் இருக்குது. என்ன சட்டம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். So which state is the Armed Forces Special Powers Act not in force? ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் எந்த மாநிலத்தில் நடைமுறையில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நடைமுறை இல்லை அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கொஸ்டினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல இந்த சட்டத்தை பார்க்கலாம். அதாவது இந்த சட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஸ்பா. அதாவது ஆப்ஸ்பானா என்ன அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட். ஓகேவா? அதாவது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அதாவது இந்த ஆர்மி இவங்களுக்குலாம் சிறப்பு ஒரு அதிகார சட்டம், அவங்களுக்கு ஒரு எனார்மஸ் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்ட் தான் இந்த ஆப்ஸ்பா அப்படிங்கிறது. இந்த சட்டம் முதல்ல யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காரங்க தான் கொண்டு வந்தாங்க. எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருக்குல்ல, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் டைமில் பயங்கர இந்த போராட்டங்கள்லாம் பயங்கரமாக இருந்தது. அதை ஒடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. அப்போ யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், யாரை வேணாலும் ஷூட் பண்ணலாம். இந்த மாதிரிப்பட்டதுக்காக தான் இந்த ஆப்ஸ்பா அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரன் போயிட்டான். ஆனால் சட்டம் போச்சா? சட்டம் இல்லை. அதை பட்டி டிங்கரிங் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி ஆப்ஸ்பா சட்டம் 1958 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்மளே ஒன்று ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம். அதாவது இது ஜவஹர்லால் நேரு கவர்மெண்ட்ல ஆப்ஸ்பா 1958. இது முக்கியமாக எதுக்காக அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, வடகிழக்கு மாநிலங்கள் இப்போ நிறைய பிரச்சனை இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்போது அதில் இந்த நார்த் ஈஸ்டர்ன் அதாவது இந்த வடகிழக்கு மாநிலங்களில் அங்கே நிறைய நாங்கள் பிரிஞ்சு போயிடுறோம். அதாவது நாகா சைட்லையா இருக்கட்டும், இல்லை அஸ்ஸாம் சைட்லையா இருக்கட்டும், சிக்கிம் சைட்லையா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அதனால இந்த சட்டம் இருக்கட்டு. அப்போ இந்த சட்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியாவை அதாவது ஒரு மாநிலத்தை தான் இது பண்ணும் இல்லை, ஒரு மணிப்பூர்னு இப்போ ஒரு ஏரியாவில் இப்போ மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியா டிஸ்டர்ப்டு ஏரியான்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆப்ஸ்பா உள்ள வந்துடும். ஆப்ஸ்பா உள்ள வந்துடும். நான் சொன்ன மாதிரி யாரை வேணாலும் ஷூட் பண்ணலாம், யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா?
ஸோ இது எதுக்காக இந்த சட்டம் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, அந்த இடங்கள்லாம் ரொம்ப பிரச்சனையான இடங்கள். இப்போ வந்து நான் அந்த இடத்துல வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி ஒருத்தனை நான் பார்த்த உடனே வந்து எனக்கு ஒரு பவர் இருந்தால் மட்டுமே தான், அதாவது ஆர்மி சைடில் இந்த பார்டரில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பவர் இருந்தால் மட்டும்தான் நான் அவனை சீக்கிரம் ஷூட் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்காக தான் இந்த ஆப்ஸ்பா அப்படின்னு கொண்டு வந்து, இந்த ஆப்ஸ்பா வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதாகவும் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? அப்போ இதில் டிஸ்டர்ப்டு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு யார் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா, எதர் மத்திய அரசாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கலாம், இல்லை யூனியன் பிரதேசமாக இருக்கும் பட்சத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க யார் ரிப்போர்ட் கொடுத்தாலும் டிஸ்டர்ப்ட் ஏரியான்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ்பா அப்படிங்கிறது வரும். இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலை செப்டம்பர் 30, 2025 இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்திலலாம் ஆப்ஸ்பா இருக்கு அப்படின்னா, அஸ்ஸாமில் இருக்குது, அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது, மணிப்பூரில் இருக்குது, நாகாலாண்டில் இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் இருக்குது. ஓகேவா? அதாவது ஃபுல் மாநிலத்தில் இல்லை, அந்த மாநிலத்தில் பிரச்சனையாக உள்ள இடங்களில் இந்த ஆப்ஸ்பாவை போட்டு வச்சுருப்பாங்க. புரியுதா? அப்போ இதுதான் ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் 1958 அப்படிங்கிறது. இது போக தனியாக இன்னொரு ஆக்டும் இருக்குது, அதாவது டிஸ்டர்ப்டு ஏரியாஸ் ஆக்ட் அப்படின்னு. அது 1976 டிஸ்டர்ப்டு ஏரியாஸ் ஆக்ட் அப்படின்னு. ஓகேவா? இந்த மாதிரி சட்டங்கள்லாம் தேவையில்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் போட்டுருங்க. 1958. ஓகேவா? முக்கியமாக குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஒடுக்கிறதுக்காக பிரிட்டிஷால் கொண்டு வரப்பட்டது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்ன தெரியுது, எல்லாம் ஒரே குழந்தை திருமணம் மாதிரி இருக்கா? ஸோ இப்போ இந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஓகேவா? அதாவது இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் சொல்கிறா அப்படின்னா, ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன், ஓகேவா, அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி என்ன அப்படின்னா, பெண்கள் மத்தியில், அதாவது கேர்ள்ஸ்க்கு, பெண்கள் சொல்ல விட சிறுமிகள்னு சொல்லலாம், கேர்ள்ஸ்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 69% சைல்டு மேரேஜ் வந்து கம்மியாக இருக்குது. அதே இது பசங்களுக்கு சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை மக்களே, ஆண்களுக்கும் தான் அது பொருந்தும். ஓகேவா? ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 72% கம்மியாக இருக்குது அப்படின்னு. இதில் ஓவராலாக பார்க்கும்போது அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து இந்த சைல்டு மேரேஜ் வந்து பெண்களுக்கு வந்து 84% வந்து குறைஞ்சிருக்கு. 84% சைல்டு மேரேஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ உள்ளே அப்போ கொஸ்டின் பாருங்கள், இன் விச் ஸ்டேட் ரிப்போர்ட்ஸ் த ஹையஸ்ட் டிக்ளைன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆஃப் கேர்ள்ஸ், பெண் குழந்தை திருமணம் அதிக அளவில் குறைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம். ஜென்ரலாக இப்போ நமக்கு வந்து குழந்தை திருமணம்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து சட்டங்கள் இருக்குது. இப்போ குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்கும் சட்டங்கள் இருக்குது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு. ஓகேவா? அதாவது குழந்தை திருமண தடை சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எப்போ கொண்டு வந்து அப்படின்னா 2006. இந்த இயர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். குழந்தை திருமண தடை சட்டம் 2006 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஜென்ரலாக வந்து இப்போ வந்து மேலாக இருக்கும் பட்சத்தில் திருமண வயது வந்து 21, ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் திருமண வயது 18. ஓகேவா? அப்போ 18 வயசு கீழே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணால் அது குழந்தை திருமணம், 21 வயசு கீழே ஆண்களுக்கு பண்ணால் அது குழந்தை திருமணம். ஆக்சுவலி இந்த வயது கீழே கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த கல்யாணம் ஆக்சுவலி செல்லாது. ஓகேவா? இப்போ அந்த சைட்லலாம் நம்ம கிராமத்து சைட்லலாம் தான் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணுற அப்படிலாம் பெருசாக இருக்காது, பட் செல்லாது, அதுதான் உண்மை. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஜென்ரலாக இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வந்து சைல்டு மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் முக்கியமான காரணம், அதாவது குழந்தை திருமணம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து வறுமை. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா பாவர்ட்டி, வறுமை தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு அடுத்து வந்து இந்த பெண் வீட்டாருக்கு வந்து நிறைய பெண் வீட்டார்களுக்கு வந்து உள்ளே இருக்குது. அதாவது நான் சொல்கிறது பொதுவாக சொல்லலை, சில இந்த சைல்டு மேரேஜ் நடக்கக்கூடிய இடங்கள்ல என்ன அப்படின்னா, இந்த சின்ன பிள்ளைங்க, அதாவது மைனர் கேர்ள்ஸாக இருக்கவங்களோட சேஃப்டி, அது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பொண்ணு பாதுகாப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லி சேஃப்டி ஆஃப் மைனர் கேர்ள்ஸ். ஓகேவா? இது நான் மட்டும் சொல்லலை, இந்த ரிப்போர்ட்டும் சொல்லுது சேஃப்டி ஆஃப் மைனர் கேர்ள்ஸ் அப்படின்னு. இது போக வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த சடங்கு சம்பிரதாயம், இந்த ட்ரெடிஷனு, நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, இந்த 3 ரீசன் தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து சைல்டு மேரேஜ் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு. நான் மட்டும் இல்லை, இந்த ரிப்போர்ட்டும் அதுதான் சொல்லுது, ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட். ஓகேவா? இதில் நான் சொல்லலாம், நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஏஜ், இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்து இதெல்லாம் முக்கியம். ஓகேவா?
அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்குக்கு வந்து டெப்டி கவர்னர், ஓகேவா, துணை ஆளுநரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. என்ன யார் இவர் தான் அந்த துணை ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்துடலாமா உள்ள போயிட்டு. ஸோ கேள்வி, ஹூ இஸ் அப்பாயிண்டட் த டெப்டி கவர்னர் ஆர்பிஐ, ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஷிரீஷ் சந்திர முர்மு. திரௌபதி முர்மு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிரசிடென்ட், இது வந்து சிரீஷ் சந்திர முர்மு அப்படிங்கிறவங்க. இப்போ நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ அப்படிங்கிறது நமக்கு என்னது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் நம்ம வந்து ஆர்பிஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இந்த ஆர்பிஐ பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆர்பிஐயில் எப்போ ஆரம்பித்தாங்க இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஏப்ரல் 1, 1935 தான் ஆர்பிஐ அப்படின்னு ஒன்று உருவாகுது. இந்த ஆர்பிஐக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது ரிசர்வ் வங்கி சட்டம் 1934, ரிசர்வ் பேங்க் ஆக்ட் எப்போ அப்படின்னா 1934. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இதனுடைய தலைமையகம் வந்து முதல்ல எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1937 கல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு மாற்றிட்டாங்க, ஓகேவா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறத நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க, அதாவது தேசிய வங்கியாக மாற்றுறாங்க. நேஷ்னலைஸ் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1, 1949. ஸோ ஜனவரி 1, 1949, 1937 ஹெட் குவார்ட்டர்ஸ் மாற்றினது, சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஆர்பிஐன்னு எடுத்துட்டா ஒரு கவர்னர் இருப்பாங்க, 4 டெப்யூட்டி கவர்னர் இருப்பாங்க. ஒரு கவர்னர் 4 டெப்டி கவர்னர் அப்படிங்கிறது இருப்பாங்க நமக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் யார், இப்போ ஆர்பிஐடைய கவர்னர் யார் அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் தான் ஆர்பிஐ உடைய ஆளுநராக இருக்கக்கூடியவர். இப்போ 4 டெப்டி கவர்னர் இருப்பாங்க. ராஜேஸ்வர் ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த ராஜேஸ்வர் ராவ் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. அவருக்கு பதில் தான் இப்போ இந்த சிரீஷ் சந்திர முர்மு வர போகிறாரு. 3 வருஷம், 3 இயர்ஸ் டேர்ம், 3 இயர்ஸ் டேர்ம், ஓகேவா. அப்போ ஆர்பிஐ பற்றி பார்த்தோம், ஆர்பிஐடைய ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நம்ம குரூப் 2 எக்ஸாமில் வந்து நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மெட்டீரியலில் இருந்தும் சரி, வீடியோலும் சரி 17 கேள்விகள் வந்து அது நம்ம ப்ரூஃபோட வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்த அகாடமிக் இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மெட்டீரியல் வந்து அக்டோபரில் நம்ம லான்ச் பண்ணுவோம், ஓகேவா. அக்டோபர்லேருந்து அடுத்த செப்டம்பர் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது, ஓகேவா. டன். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் யாருன்னு தெரியுதா? அதாவது இவர் வந்து பிசிசிஐ, இப்போ நமக்கு வந்து இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து ஹெட்டு என்ன அமைப்பு அப்படின்னா பிசிசிஐ, அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிசிஐ. அந்த பிசிசிஐக்கு ஹெட்டாட்டு இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவரை வந்து பார்த்த மாதிரியே இருக்காது, எனக்கும் பார்த்த மாதிரியே இல்லை. ஆனால் இவர் வந்து சிஎஸ்கே டீமுக்கு விளையாடி இருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 2014-15 டோனி கேப்டன்சி கீழே விளையாடி இருக்காரு. இவருடைய பேர் மிதுன் மன்னாஸ். இந்த பேரை கேட்கும்போது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. இவர் தான் மிதுன் மன்னாஸ். என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஐ. பிசிசிஐ தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மிதுன் மன்னாஸ் அவர்கள். இவர் வந்து 37வது பிரசிடென்ட், 37th பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஐ. இதுக்கு முன்னாடி யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரோஜர் பின்னி. ஸோ ரோஜர் பின்னி தான் வந்து பிசிசிஐ பிரசிடெண்ட்டாக இருந்தார். 70 வயசானால் அடுத்த தூக்கிடுவாங்க, ஓகேவா. ஸோ ரோஜர் பின்னிக்கு 70 வயசு ஆனால பிசிசிஐ பிரசிடென்ட் வந்து இது பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து நமக்கு மிதுன் மன்னாஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் சுக்லா தான் வைஸ் பிரசிடென்ட். துணைத் தலைவர் வந்து ராஜீவ் சுக்லா தான். இவர் ஆக்சுவலி வந்து இவருடைய சொந்த டீம் எது அப்படின்னா டெல்லி, ஓகேவா. இந்த ரஞ்சி டீம்லாம் ஆடுவாங்களா, அது டெல்லி டீமுக்காக. மற்றபடி இவர் வந்து நிறைய டீமுக்கு ஆடிருக்காரு. ஐபிஎல்லாம் சிஎஸ்கே, டெல்லி டேர்டெவில்ஸ் ஆடிருக்காரு. இப்போ குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கார். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம். ஸோ பிசிசிஐ மிதுன் மன்னாஸ், ஓகேவா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நமக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம கொஞ்சம் சீட்டாலாம் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல. இப்போ நமக்கு அங்கே கென்யா, நமீபியாவில் இருந்தெல்லாம் சீட்டாலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஓகேவா. அதாவது சிவிங்கி புலி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, ஓகேவா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே கொண்டு விட்டாங்க அப்படின்னா இந்த கூனோ நேஷ்னல் பார்க் அப்படின்னு, கூனோ தேசிய பூங்கா அப்படிங்கிறது. இந்த கூனோ தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது.
அங்கே கொண்டு வந்த இடத்துல வந்து அந்த டைகருக்குள்ளே மேட்டிங்லாம் இருக்கும்ல. ஸோ ஒரு புது சீட்டா குட்டி வந்து பறந்துருக்கு. அது ஒரு புது சீட்டா குட்டி அதாவது நம்ம மண்ணில் பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து பிறந்திருக்கு. ஸோ சீட்டாவுடைய பேர் என்ன அப்படின்னா முக்கி. ஓகேவா? அதில் நிறைய சீட்டா கொண்டு வந்ததெல்லாம் இறந்து போச்சு. இங்கே உள்ள கண்டிஷனுக்கு செட் ஆகாமல் இறந்து போச்சு. இப்போ அதில் ஒரு சீட்டா வந்து அதாவது வந்து ஒரு குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டியுடைய பேர் முக்கி. ஸோ அதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரில, பட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த வல்கனோ, இப்போ நம்ம நிறைய ஊரில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் நியூஸ் படிக்கும்போது வல்கனோ இங்கே வெடிச்சிடுச்சுன்னு பார்த்தோம். ஆக்டிவான வல்கனோ. நம்ம இந்தியாவில் ஏதாவது வல்கனோ இருக்கான்னு கேட்டால் வல்கனோ ஒன்று இருக்குது. இந்த பேரன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரன் ஐலாண்ட் அப்படிங்கிறது இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி வந்து அந்த வல்கனோ எரப்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த பேரன் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்குது. ஓகே, இது வந்து இந்தியாவுடையது மட்டும் இல்லை, அதாவது சவுத் ஏஷியா, தெற்காசியாவுடைய ஒரே ஆக்டிவ் வல்கனோ எது அப்படின்னா பேரன் ஐலாண்ட். அப்போ இந்தியாவில் ஆக்டிவ் வல்கனோ, ஆக்டிவான எரிமலை இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார். அதோடைய பெயர் வந்து பேரன் ஐலாண்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாக்காக ஒரு பிரசிடென்ட்க்கு ஒரு பிரச்சனை இல்லை, பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு பிரச்சனை. இப்போ நான் வந்து இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக இல்லை வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கேஸ் கொடுக்குறேன் சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கேஸ் கொடுக்குறேன் சுப்ரீம் கோர்ட்டில், இந்த மாதிரி வந்து ஒழுங்காக எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என் தரப்பில் ஒரு வக்கீல் வந்து போய் ஆஜராவாங்க. ஓகே, இப்போ நான் ஒருத்தர் வந்து ஃபீஸ் கொடுத்து போய் வாதாடுங்கன்னு சொல்லுவேன். மத்திய அரசுக்காக யார் வருவார் அப்படின்னா இவர் தான் வருவார். ஓகேவா? இவருடைய பேர் என்ன அப்படின்னா வெங்கட்ரமணி. நம்ம நிறைய படிச்சிருப்போம். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞர், அதாவது கவர்மெண்ட்டுக்கான வக்கீல். ஓகேவா? இவர் தான் வெங்கடரமணி. இவர் வந்து 2022 அப்பாயின்ட் பண்ணாங்க. அவருடைய டேர்ம் வந்து 3 வருஷத்துக்குன்னு போட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து வெங்கட்ரமணி. ஏன் இப்போ செய்திகளில் பார்த்துருக்கோம் அப்படின்னா இவருடைய பதவி காலத்தை 2 வருஷம் நீட்டியிருக்காங்க. ஓகேவா? 2 இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் டேர்ம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவரை பற்றி பார்க்கணும்னா நம்மளோட அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிற பதவி, அட்டார்னி ஜெனரல் பதவி பற்றி பேசணும் அப்படின்னா இவர் நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன, அதாவது அரசுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அரசு சார்பாக வாதாடுறது. இவர் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான். அதாவது இவருடைய குடுமி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும், குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ இவங்க வைக்கிறது தான் வந்து இவங்களுக்கு டேர்மு, அது எவ்வளோ வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறது, இவங்க வைக்கிறது தான் சேலரி, இது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். கான்ஸ்டியூஷனில் வந்து இவருடைய சேலரி பற்றியோ இல்லை எவ்வளோ வருஷம் இருக்கணும் பற்றியோ எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகேவா? பிரசிடெண்ட் முடிவெடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. யாரை வந்து இந்த மாதிரி வந்து அட்டார்னி ஜெனரலாக அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீ நல்லவனோ கெட்டவனோ, அதாவது வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஓகேவா? அவங்க சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க, அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறதுக்கு தகுதி உடையவராக இருக்கணும். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கணும். அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கணும் அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாட்டு ஒரு 5 வருஷம் இருந்திருக்கணும், 5 இயர்ஸ் இருந்திருக்கணும். இல்லை ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாட்டு ஒரு 10 வருஷம் இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு எமினன்ட் ஜூரிஸ்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. எமினன்ட் ஜூரிஸ்ட்னா ஒரு நல்ல அதாவது நீதித்துறையில் ஒரு நல்ல எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. அப்படி நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது பிரசிடென்ட் நீங்கள் நான் வந்து அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட்னு சொன்னாலும் பிரசிடென்ட் அப்படின்னா பிரசிடென்ட் நினச்சாலும் அப்பாயின்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான். இவங்க ஜஸ்ட் சைனிங் அத்தாரிட்டி தான். அப்போ அவங்க நினச்சா ஒரு ஜட்ஜாக இல்லாதவங்களை கூட அட்டார்னி ஜெனரலாக அப்பாயின்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவங்க இந்த ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அட்வொகேட்டாக இருக்க அவசியம் இல்லை. ஸோ வந்து இந்த எமினன்ட் ஜூரிஸ்ட்டை கூட அப்பாயின்ட் பண்ணலாம். ஸோ இந்த நமக்கு அட்டார்னி ஜெனரல் பற்றி பேசுகிறது ஒரு 3 ஆர்டிக்கிள் இருக்குது. ஓகேவா?
3 சட்டப்பிரிவு. 76 வந்து அட்டார்னி ஜெனரல் பற்றி பேசக்கூடியது. அதுக்கடுத்து 88 வந்து அவருடைய ரைட்ஸ் முக்கியமாக பாராளுமன்றத்தில், அதாவது லோக்சபா ராஜ்யசபாவில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதுக்கப்புறம் அந்த கமிட்டி, இந்த பார்லிமெண்ட் கமிட்டியில் அவருடைய ரைட்ஸ் பற்றி பேசக்கூடிய, முக்கியமாக பார்லிமெண்ட்லேயும் அந்த கமிட்டிஸ்லேயே அவருடைய ரைட்ஸ் பற்றி பேசக்கூடிய 88. அதுக்கடுத்தது 105 பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ், அவருடைய ப்ரிவிலேஜஸ் பற்றி பேசக்கூடியது வந்து 105. அப்போ 76 அப்படிங்கிறது அட்டார்னி ஜெனரல், 88 அட்டார்னி ஜெனரலுடைய ரைட்ஸு இந்த பார்லிமெண்ட் அண்ட் கமிட்டியில், 105 அவருடைய பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ 3 ஆர்டிக்கல் அட்டார்னி ஜெனரல் பற்றி பேசக்கூடியது. இந்தியாவுடைய முதல் அட்டார்னி ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எம்சி சேட்டல்வாட் தான் இந்தியாவினுடைய முதல் அட்டார்னி ஜெனரல். எம்சி சேட்டல்வாட் அப்படிங்கிறவர். ஓகேவா? டன். ஸோ இது ரொம்ப முக்கியமான மக்களே. இவர் வந்து இந்த வெங்கட்ரமணி அப்படிங்கிறது வந்து 16வது அட்டார்னி ஜெனரல், 16th அட்டார்னி ஜெனரல் தான் வந்து இந்த வெங்கட்ரமணி. ஓகேவா? செப்டம்பர் 2022 பதவி ஏற்றிருப்பார். இப்போ 3 வருஷம் முடிஞ்சது, அடுத்த 2 வருஷம். ஓகேவா? இது எல்லாமே அட்டார்னி ஜெனரல் பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அடுத்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவார்டு. ஸோ அவார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்மணிக்கு வந்து ஒரு விருது கிடச்சிருக்கு. என்ன விருது? அதாவது ஒரு டைப் ஆஃப் ஒரு லெதர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த போனோஃபி, அதாவது பனாஃபி லெதர் அப்படின்னு சொல்கிறாங்க, பனோஃபி லெதர் அப்படின்னு. இந்த பனோஃபி லெதர்னா என்ன விஷயங்கள், என்ன அவார்டு அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஹூ ஒன் த யங் சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு 2025? பூமியின் இளம் சாம்பியன் விருது 2025 வென்றவர் யார் அப்படின்னா ஜினாலி மோடி. ஓகேவா? ஸோ இந்த விருதை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம், அதாவது ஐநாவினுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த யங் சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட். 30 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது. ஓகேவா? அதாவது 30 வயசுக்கு கீழே இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறவங்களுக்கு. ஸோ இவங்க நான் சொன்ன மாதிரி இந்த பனோஃபி அப்படிங்கிற ஒரு லெதரை உருவாக்கியிருக்காங்க. இந்த லெதர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனானா இருக்குல்ல, அந்த வாழைத்தார், இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணது தான் வந்து இந்த பனோஃபி அப்படிங்கிற லெதர். இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, முக்கியமாக வந்து இயற்கை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஒரு இது. ஓகேவா? அதனால் அவங்களுக்கு இந்த விருது அப்படிங்கிற கிடச்சிருக்கு. இவங்க வந்து மும்பையை சேர்ந்தவங்க. ஓகேவா? அதனால் இப்போ நம்ம இதை பார்க்குறோம். இல்லையே வேறு ஊர்லேருந்து வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம கண்டுக்க போகிறது இல்லை. மும்பையிலேருந்து வாங்கியிருக்காங்க. இதுக்கு ப்ரைஸ் மணி எவ்வளோ அப்படின்னா $20,000 $20,000 தான் இதனுடைய பரிசு தொகை. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகளில் வந்து அதாவது இந்த போட்டி தொடங்கினதுலேருந்தே ஒரே பிரச்சனை தான். ஏஷியா கப்பு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் லாஸ்ட்டில் இந்தியா வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த மேட்ச் முடிஞ்சோடனே கப்பு வாங்கலை, ஜெயிச்சிட்டாங்க, கப்பு வாங்கலை. ஏன் அப்படின்னா ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறது வந்து பாகிஸ்தானில் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர். ஓகேவா? ஸோ அதனால் அவர் கையிலேருந்து நாங்கள் வாங்க மாட்டோம், பாகிஸ்தான்காரன் கையிலேருந்து நாங்கள் கப்பை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பு இருக்கிற மாதிரியே வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும், செலிப்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து கப்பு இருக்கிற மாதிரி ஒரு எடிட்டிங்கில் ஃபோட்டோ போட்டு பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான். ஓகேவா? நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கூட ட்வீட் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து மறுபடியும் நடந்திருக்கு, அதில் மறுபடியும் இந்தியா ஜெயிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தலாம், 9th ஏஷியா கப் 2025 யார் ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் ஜெயித்தாங்க. இந்தியா கிட்ட தான் அதிக ஏஷியா கப் டைட்டில் இருக்குது. 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க மக்களே, 5 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில். ஃபைனல்ஸ் வந்து இந்தியா vs பாகிஸ்தான். போட்டி எங்கே நடைபெற்ற அப்படின்னா துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம், துபாயில் நடைபெற்றது போட்டி. இந்த போட்டியில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் யார் அப்படின்னா திலக் வர்மா தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஓகேவா? மேன் ஆஃப் த மேட்ச் வந்து திலக் வர்மா. இந்த போட்டியுடைய எண்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் சில அவார்ட்ஸ், அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படிங்கிற அவார்ட், அதே மாதிரி ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், அதிக ரன் அடித்தது யார் அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து இந்தியன் டீமில் உள்ள அபிஷேக் சர்மா. அதே மாதிரி அதிக விக்கெட் எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ். இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து இந்தியன் டீமுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $30,000, பாகிஸ்தானுக்கு வந்து $20,000. ஓகேவா? ரன்னர் அப்புக்கு 20,000,
இவங்களுக்கு வந்து 30,000 US டாலரில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் டீமுடைய கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ். ஓகேவா? இந்தியன் டீமுடைய கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு போட்டி, ஃபுட்பால் போட்டி, Under 17 போட்டி, அதுலேயும் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ SAFF, அதாவது சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் Under 17 ஃபுட்பால் போட்டியில் யார் ஜெயிச்சது அப்படின்னா இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல்ஸ் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடைபெற்றது. போட்டி எங்கே வச்சு நடைபெற்றது அப்படின்னா ஸ்ரீலங்காவில் கொலம்போவில் வச்சு நடைபெற்றது. ஸோ அந்த போட்டியிலையும் நம்ம இந்தியா தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸில் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே, சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 30. ஏன் செப்டம்பர் 30 கொண்டாடுறோம் அப்படின்னா செயின்ட் ஜெரோம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? இவர் தான் வந்து பைபிளை வந்து முதலாக வந்து லாட்டின் மொழியில் மொழிபெயர்த்தவர். இவருடைய ஃபீஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய அந்த ஃபீஸ்ட் டே, புனித தினத்தை தான் வந்து என்னன்னு செலிப்ரேட் பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே. அப்போ செயின்ட் ஜெரோமோட ஃபீஸ்ட் டேயை தான் நம்ம மொழிபெயர்ப்பு தினம், டிரான்ஸ்லேஷன் டேயாக கொண்டாடுறோம். ஏன் இவர் வந்து பைபிளை வந்து முதல்ல லாட்டின் மொழியில் மொழிபெயர்த்தவர் இவர் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குரூப் 2A மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து வரக்கூடிய அக்டோபர் 10 நம்ம லான்ச் பண்ண போகிறோம் மக்களே. மொத்தம் 30 டெஸ்ட்டு. அந்த 30 டெஸ்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ 5 யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த 5 யூனிட்டை பிரித்து ஒரு 4 டெஸ்ட்டு யூனிட் வைஸ் பிரித்து 4 டெஸ்ட்டு, அதுக்கடுத்தது 4ம் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வேர் டு ஸ்டடி, எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லிவிடுவோம். இது போக லாஸ்ட்டில் 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், 7604905977 அப்படிங்கிறது. இந்த நம்பருக்கு 5999, அதாவது 6000 இந்த ஃபீஸில் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான இது. உங்களுக்கு இந்த 30 டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் மெத்தடில் கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட்டுக்கான PDF, உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் PDF, எக்ஸ்ப்ளனேஷன், ஆன்சர் கீ, இந்த PDFs எல்லாம் வந்துடும். இது போக வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த நம்பருக்கு வந்து இந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு கீழே இன்னொரு நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நம்ம லாஸ்ட் இயரே நம்ம பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் குரூப் 2Aக்கான மெயின்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ அதில் நம்மளுடைய ரிசல்ட் நம்ம லாஸ்ட் 1 இயராக தான் நம்ம தனியாக பண்ணுறோம். ஸோ அதிலே நமக்கு நல்ல ரிசல்ட். லாஸ்ட் டைமு கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேலே நம்மளுடைய இதில் படித்தவங்க கிளியர் பண்ணியிருந்தாங்க. ரேங்க் 86 இருக்கட்டும், ரேங்க் 18 இருக்கட்டும், ஸ்கூல் எஜுகேஷனில் நிறைய பேர், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இதுக்கான ப்ரூஃபும் இருக்கும், நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் இதுக்கான ப்ரூஃபு, அவங்க நமக்கு பண்ண மெசேஜ், அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தினமொரு திட்டத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திட்டம் வந்து மேக் இன் இந்தியா ஸ்கீம். இந்த மேக் இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? மோடி வந்த புதுசில் மேக் இன் இந்தியா இருந்துச்சு. ஸோ இந்த திட்டம் எப்போ அப்படின்னா 25 செப்டம்பர் 2014 ஆரம்பிச்சது. முக்கியமாக திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்குல்ல, அந்த தொழில்துறை வந்து பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக சில ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருந்தாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாருடைய க்ரோத் ரேட்டை வந்து 12% 14% ஒரு வருஷத்துக்கு பெர் ஆனம் வந்து உயர்த்தணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து 100 crores வந்து அதிகமாக வந்து அடிஷ்னல் ஜாப்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து உருவாக்கணும் அப்படின்னு, மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அதிகமான ஜாப்ஸை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஜிடிபியில் அந்த நம்மளுடைய அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாருடைய பங்களிப்பை வந்து 25% ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வேறு டார்கெட் வச்சுருந்தாங்க. இப்போ 2025 தான் நமக்கு டார்கெட் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஓகேவா? டன். ஸோ இது 100 crore வராது, 100 million தான். ஓகேவா? அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார் தொழில்துறையில் உள்ள வளர்ச்சி விகிதத்தை வந்து ஆண்டுக்கு 12% 14% வரைக்கும் ஏற்றணும். 100 million புதுசாக வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கணும். எதில் அப்படின்னு தொழில்துறையில், மேனுஃபேக்சரிங் செக்டாரில், அந்த தொழில் உற்பத்தி துறையில். ஜிடிபி அந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்லேருந்து ஜிடிபியுடைய அந்த பங்களிப்பு வந்து 25% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதோட ஏம். ஓகேவா? இது வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஆரம்பித்த தேதி கேட்கலாம்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் ஆன்சர் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்வி இல்லை, அன்னு ராணி வந்து அத்லெட்டிக்ஸ், இவங்க வந்து ஜாவ்லின் த்ரோ பிளேயர். ஓகேவா, அன்னு ராணி வந்து ஜாவ்லின் த்ரோ பிளேயர். மனிஷா ராம்தாஸ் வந்து பேரா பேட்மிண்டன் தான். ருபினா ஃப்ரான்சிஸ் வந்து பேரா ஷூட்டிங். பிரீத்தி பால் வந்து பேரா அத்லெட்டிக்ஸ். ஓகே, அப்போ 1 2 4 3 அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். இப்போ இன்றைக்கான கொஸ்டின் வந்துடலாம். இது வந்து பாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு இது. கமிட்டி இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், நடைமுறை விதிகள் குழு வந்து ராஜேந்திர பிரசாத் சேர்மன் சொல்லியிருக்காங்க. யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஒன்றிய அரசமைப்பு குழு ஜேபி கிருபாலினி. அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வல்லபாய் பட்டேல். அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழு வல்லபாய் பட்டேல். ஸ்டேட்ஸ் கமிட்டி, மாநிலங்களுக்கான குழு HC முகர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்பு, ஐ மீன் இதில் வந்து எதெல்லாம் கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டெலகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். இல்லை டெய்லி CA குவிஸ் போடுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் ஹிந்து, தினமணி, எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. நமக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் வந்து இந்த எல்லா மாநிலங்களிலும் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு மேரேஜ் வந்து எங்கே அதிகமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா அஸ்ஸாமில். அதுக்கடுத்து டெப்டி கவர்னர் ஆஃப் RBI வந்து ஷிரீஷ் சந்திர முர்மு. அதுக்கடுத்தது BCCI பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியது வந்து மிதுன் மனாஸ். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வெங்கடரமணி, அந்த அவருடைய பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு வந்து ஜினாலி மோடி அப்படிங்கிறவங்க. அண்டர் 17 ஃபுட்பால் டைட்டில் ஜெயிச்சது இந்தியா. ஏஷியா கப் ஜெயிச்சதும் நமக்கு இந்தியா தான். டிரான்ஸ்லேஷன் டே செப்டம்பர் 30. ஓகேவா? வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலையில் 7 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.